ஆஹா கல்யாணம் தொடரில் சூர்யாவைத்தான் அழகியோட அப்பான்னு சொல்லி ரவுடி அந்த அழகியோட அம்மாவோட ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு வரான். அங்கே வர்றவங்க அவனை பலான்னு அற விட்றாங்க. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு. பிறகு அவங்க சொல்கிறாங்க, அழகியோட அப்பா சூர்யா கிடையாது, வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சூர்யாவை கேளுங்கன்றாங்க. சூர்யா எந்த பதிலும் சொல்ல மாட்றான். எல்லாரும் ஆளாளுக்கு கேட்குறாங்க. பிறகு நீங்களே சொல்லுங்கள், அவங்க சொல்ல மாட்றான் சூர்யான்னு சொல்லி வற்புறுத்ததுனால அவங்க சொல்கிறாங்க, அழகியோட அப்பா விஜய் தான் அப்படின்னு. எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு விஜயோட அம்மா சொல்கிறாங்க, ஏதோ பிளான் பண்ணி தான் எல்லாம் சொல்கிறா இவ, யாரோ காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. பிறகு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருந்தோம். காலேஜில் படிக்கும்போது விஜய் அவங்க ஃப்ரெண்டோட பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். அப்போ நாங்கள் சாப்பாடு கொடுக்க போவா அழகியோட அம்மா. சின்ன பொண்ணாக தான் இருப்பாங்க. அப்போ நல்லா பேசுவார் விஜய். 2 பேரும் நல்லா பேசிக்குவாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு போதைப் பொருளை கலந்து கொடுத்துட்டாங்க. அவர் மயக்கத்தில் இருந்தார். சுயநினைவு இல்லாத போது சாப்பாடு கொடுக்க போகும்போது 2 பேருக்குள்ளே ஏதோ தப்பு நடந்துடுச்சு. அதில் தான் கர்ப்பம் ஆகிட்டாங்க. கர்ப்பத்தை கலைக்க சொன்னோம், கலைக்கல. அவளுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. எனக்குன்னு உருவான முதல் சொந்தம் இந்த குழந்தை தான். கலைக்க மாட்டேன், என்றைக்கா இருந்தாலும் என்னை தேடி வருவார் விஜய்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு மண்ணால் பாதிக்கப்பட்டவங்களும் ஆகிட்டாங்க. பிறகு அவங்க தாத்தா தான் அழகியை வளர்த்தாரு. மேற்கொண்டு சூர்யா சொல்லும்போது நான் சரோஜன் டாக்டர் போய் கேட்டு விசாரித்தேன். அவங்க இதுமாரி ஒரு பெரியவர் தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. அவர் ஃப்ரெண்டை வச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். வேணா அவர் அட்ரஸை சூர்யா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அவங்க கொடுக்குறாங்க. தாத்தாவை போய் நேரடியாக பார்க்குறாரு. அங்கே பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இதுமாரி இன்னைக்கு வந்தேன் குழந்தைய ஒப்பாட்டைக்கலான்னு. அப்போ ரகுவரன்றவர் என்னை பார்த்தாரு. எவ்வளோ பணம் வேணான்னு தரேன், இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார். பிறகு நான் அதுக்கப்புறம் தான் சரோஜினி மேடத்தோட காப்பகத்தில் போய் அழகியை சேர்த்து விட்டு அவங்க சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அழகிக்கு யாரும் இல்லை, எனக்கும் வயசாகிடுச்சு, அழகி அம்மா இருந்து இல்லாத மாதிரின்னு சொல்லி நான் காப்பகத்தில் சேர்த்து விட்டதாக அவர் சொல்கிறாரு. குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அவர் இறந்துட்டார். இந்த விஷயம் ரகுவரத்தை பார்க்க தெரியும்னு கேட்டு நான் உடனே அதிர்ச்சி ஆகிட்டேன். பிறகு இதை கேட்குற விஜய் தேம்பி அழுகுறாரு. ஒரு மாதிரி மயக்கமாகுது. அவருக்கு சூர்யா ஆறுதல் சொல்கிறாரு. இதை கேட்குற அனாமிகா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறா. அவங்க அப்பா முழிக்கிறாரு விஷயம் வெளியே தெரிஞ்சதுனால. காயத்ரியும் ரொம்ப கோவப்படுறாங்க. திட்டமிட்டபடி நடக்காதுன்னு நினைக்கிற சித்ரா தேவி இவ்வளோ பிளான் பண்ணியும் சூர்யாவை மாட்ட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க சித்ரா தேவியும் கௌதமும். மேற்கொண்டு நடக்கப் போவது என்ன?